அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, மனிதர்களில் ரோகி, போகி, யோகி இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ரோகி போகி ஆகணும்னா எதை கடைப்பிடிக்கணும் ஐயா? போகி யோகி ஆகணும்னா எதை கடைப்பிடிக்கணும்? ஒன்றை பிடிச்சா எல்லாமே மாறலாம். நான் யோகி, நீ போகி. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 51வது வருஷம் நடக்குது. நான் இது வரைக்கும் என் பொண்டாட்டி தூக்கி இன்னும் வண்டியில் சுமந்ததே கிடையாது. ஆனால் நீ கல்யாணம் ஆகி 3 வருஷம் கூட அவ்வளோ இன்னும் மூட்டை கட்டின்னு சுமந்துன்னுக்குற. அப்போ நீ போகி. நான் அந்த பொண்டாட்டின்றது வீட்டோடு இருக்கணும், என் கூட தெரியக்கூடாது. அவங்க வந்த வழியை பார்த்து அவங்க போட்டோம், நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்னு போகிறேன். அதனால் நான் யோகியாக இருக்கிறேன். நீ போகியாக பாடணுன்னா ஒன்றே பிடிக்கணும், பொண்டாட்டியை மறக்கணும், கடவுளை நினைக்கணும். ஐயா, ஒரு தலைவனுக்கு தொண்டன் தான் கூட இருக்கிறத விட அவன் தூரத்தில் இருந்து தலைவனை பற்றி நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஒரு தலைவனுக்கு சந்தோஷமாக இருக்கியா? ஒரு குருவுக்கு சீடர்கள் தான் கூட இருந்து தான் கூட இருக்கிறத விட தூரத்தில் இருந்து தன்னுடைய சிறப்பையும் புகழையும் மேலோங்க செய்யும்போது குருவுக்கு சந்தோஷம். அதே மாதிரி தானேயா ஒரு இறைவனுக்கும் தன்னை சேர்ந்த பிள்ளைங்க தன்னோடு இருக்கிறத விட வேறொரு இடத்துல வந்து தன்னுடைய புகழையும் சிறப்பையும் மேன்மைப்படுத்துறதுல இறைவனுக்கும் அப்படி தானே சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே எனக்கு பிறப்பே வேண்டாம், இறைவா உன்னோடவே நான் கலந்துடணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்துங்க இருக்குது? நீ நினச்சிக்கினா குருவோட இருந்து சீடர்கள் புகழ் பெறும்போது குருவுக்கு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. என்னுடைய கடமையை நான் செய்துன்னுக்கிறேன் தவிர நீ என்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனால் நீ ஏன் நினச்சிக்கிற நான் குருவை பற்றி பேசுனா குரு சந்தோஷப்படுவார்? அது உன்னுடைய ஏமாளித்தனம். நான் எதை பார்த்தும் சந்தோஷப்படுறதில்லை, எதை பார்த்தும் துக்கப்படுறதில்லை. நேற்று கூட என்னை கேட்டாங்க, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுது, உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் எந்த மகானுக்கும் ஒரு கோவில் கட்டினதில் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இடத்துல கனடாவிலேருந்து மலேசியாவிலேருந்து தர்மபுரி வரைக்கும் கோவில் கட்டின்னு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பெருமையாக இல்லையா, சந்தோஷமா இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா புகழ்ச்சியை எந்த குரு எதிர்பார்க்கிறானோ அவன் சீடா என்ன சொல்லிங்கிறான்னு எதிர்பார்த்து நிற்பான். நான் இந்த உலகத்தில் எந்த புகழ்ச்சியும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால எனக்கு இதிலெல்லாம் சந்தோஷமும் கிடையாது. நீ என்னை புகழ்ந்தாலும் சரி, இன்னைக்கு புகழ்வேன், நாளைக்கு திட்டுவேன். எத்தனை அரசியல்வாதி தலைவருங்களை இன்னைக்கு ஓஹோ நீ தான் கடவுள்ன்றான், நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் உட்காந்திங்கன்னா அவனை திட்டின்னுக்கிறான். அதே மாதிரி தான் சீடர்கள் கூட. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனைவி, என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை இட்டும் போயிட்டாருன்னா அதை இட்டும் போறானே என் மனைவின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே என்கிட்ட இருக்கும்போது என்னுடைய சீடர்கள், அவன் இன்னொரு ஆசிரமத்தில் சேர்ந்தான்னா என்னுடைய சீடர்களை அவன் சீடரும். இப்படி எவ்வளோ பேர் மாறுபட்டுங்கிறான். நான் எங்கே சந்தோஷப்படுறது? அப்பதான் கடவுளுக்கு நீ பேசுறது கடவுளுக்கு எட்டாது. அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. இந்த மனுஷன் என்ன நினச்சிருக்கிறான், அந்தரத்தை நான் அம்பால் ஆட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடாது. கம்பம் இல்லாத பார்க்கடல் வந்து கலக்கிடுவேன் நான் அப்படின்றான். ஒன்றும் கலக்க முடியாது. அதே மாதிரி மனம் இல்லாத இறைவனை நீ புகழ்ந்தாலும் அவன் சந்தோஷப்பட்டதில்லை, வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்பட்டதில்லை. இது ரெண்டுமே உனக்கே சொந்தம். கௌதம புத்தர் ஒரு பாதையில் போயின்னுக்கிறார். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு அந்த போகிற பாதையை மடக்கி அவரை அசிங்கமாக திட்டுறாங்க. அவர் கம்மன்னு நின்றுனுக்கிறார், அசையாமல் நிற்கிறார். நின்றுட்டு அவங்க எல்லாம் திட்டி முடிஞ்சு வாய் ஓஞ்ச பிறகு சொல்கிறார், நான் போட்டாப்பா அப்படின்றார். போ அப்படின்னு அவர் போயிடுறார். போயிட்டு திருப்பி 1 வாரம் போட்டு அதே வழியில் வர்றார். இந்த 10 பேர் திட்டின அத்தனை 10 பேரும் மாலை மரியாதை பழம் எல்லாம் வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாமி அன்றைக்கி நாங்கள் முட்டாள்தனமாக தெரியாதனமாக திட்டோம், உங்களுடைய புகழ் தெரியாத, உங்களுடைய ஆற்றல் தெரியாத, உங்களுடைய அருமை தெரியாத நாங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டோம். அதனால் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மாலை மரியாதையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்கிறார், உன் பொருள் எனக்கு சொந்தமாகுமா,
ஆகுமா? உன் வீடு எனக்கு சொந்த வீடு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீ திட்டுறது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறாரு புத்தர். அன்னைக்கு திட்னியே அது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு வார்த்தை வந்துருக்கிறியே இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. ரெண்டும் உனக்கே சொந்தம், நீ பொறுத்துன்னு போட அப்படின்னு. அந்த மாதிரி கடவுளை நீ புகழ்ந்தாலும் அவனுக்கு போய் சேர போவதில்லை, நீ இகழ்ந்தாலும் போய் சேர போவதில்லை. சித்தர்கள் வந்து அறிவாளிகள், நம்மெல்லாம் முட்டாள்கள். அதனால நம்ம கடவுளை பற்றி கற்பனை பண்ணிக்கிறோம். கடவுளை தேடுறதை விட்டுட்டு கடவுளை தேடினவனை பற்றி பேசின்னு இருக்கிறோம். ஏன்னா இது அறியாமை. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருக்கிறான், அவனுக்கு 4 ஃப்ளைட் இருக்குது, 10 பஸ் இருக்குது. என் வீட்டில் கொட்டா வீடு மழை பெஞ்சு ஒழுகுது. ஆனால் நான் வரவும் போகிறவங்கட்டலாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாருங்க, அவர் பெரிய பணக்காரங்க, அவர் பெரிய கப்பல் வச்சுக்கிறாருங்க, பெரிய ஃப்ளைட் வச்சுருக்கேன், அவரை பற்றி பேசுவேன். எனக்கு கொட்டா இல்லையே, நான் அதை பற்றி பேச மாட்டேன். அந்த மாதிரி இந்த பாமரை மக்கள் என்ன பண்ணுறான், அந்த மகான் போனானே அந்த வழியை பின்பற்றி நான் அதை அடையணும்னு பேசுறதே இல்லை, அவனை பற்றியே பேசுகிறான். அதை தான் இப்போ நீ பேசுங்கிற. ஏன்னா நீ உன்னை பற்றி யோசிக்கிறது இல்லை, மற்றவங்களை பற்றி யோசிக்கல. அதனால ஒருபோதும் உனக்கு ஞானம் வரப்போகிறது இல்லை. அதனால உன்னை பற்றி யோசிக்க கற்றுக்கோ, ஞானம் வரும். அகத்தியர் ஒரு முறை அவ்வளோ ஞானம் அடைந்திருந்தாலும் அவருக்கு திடீர்னு ஒரு நேரம் தனக்குன்னு யாருமே இல்லையோ, ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் நான் தாய் தந்தை இல்லாதவனும் உடனுறவுகள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவரும் ஒரு முறை வருத்தப்பட்டதாகவும், அப்போது அம்மையப்பனா சிவன் பார்வதியே காட்சி தந்து நான் தாண்டா உன்னுடைய தாயும் தந்தையும் அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்கய்யா. அதே மாதிரி அவரை மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் படைக்கிறதே இறைவன் தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு போது காரைக்கால் அம்மையாரை மட்டும் அம்மானு ஏன் சிவனார் விரும்பி அழைச்சாரு? அந்த அம்மா கல்யாணம் ஆனவங்க. ஐயா கல்யாணம் ஆனால் கூட அந்த சிவபக்தியிலேருந்து அவங்க சொத்து ஓணும், சுகம் ஓணும், கனவு ஓணும் அப்படின்னு வாழலை. கடவுள் ஓணுன்னே வாழ்ந்தவங்க. கடவுள் ஓணுன்னே வாழ்ந்ததால் அவங்க அந்த கடவுள் வாழற இடத்துல என் கால் படக்கூடாது அப்படின்னு தலையாலேயே நடந்தாங்க. தலையாலேயே நடந்தபோது இப்படிப்பட்ட ஒரு தியாகி இருப்பாங்களா? இது யாரால் பண்ண முடியும்? ஒரு தாயால் மட்டும்தான் பண்ண முடியும்னுட்டு எல்லாரையும் மகனே என்னாரு, மகளே என்னாரு, பக்தா என்னாரு, எல்லாரையும் சொன்னார். ஆனால் அம்மையாரை மட்டும் தாயேன்னு சொன்னார். அதனால் அவங்களுடைய செயல் அப்படிப்பட்டது. நம்ம செயல் தான் அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்ம இங்கே வரும்போது எதையோ 2 பேசுகிறோம், வீட்டுக்கு போனோன்னே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறோம். அதனால் அவங்களையும் நம்மளை இப்போ தான் சொன்னேன், நான் பக்கத்து வீட்டுக்காரை பற்றியே பேசினுக்கிறேன், நீ உன்னை பற்றி நீ பேச மாட்டேன்னு. ஏன்னா உன்னுடைய பழக்கம் அப்படி ஆகிப்போச்சு, இதை மாற்ற முடியாது. பழக்கம்தான் வழக்கமாகும். அந்த பழக்கம் வழக்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்தவனை பற்றியே பேசி பழகிட்டோம், அடுத்தவனையே பார்த்து பழகிட்டோம். தன்னை பார்க்க மறந்துடும். தன்னை பார்த்தால்தான் இந்த ஞானத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். உலகத்தை பார்க்கும்போது ஞானத்துக்கே விடை கிடைக்காது. முந்தா நாள் கல் வாங்க சித்தூர் வரைக்கும் போயிருந்தேன். பெங்களூர் கிட்ட போயிட்டேன். போகும்போது பல மலைகளை பார்த்து போனேன். ஒரு மலையிலையும் ஒரு கல் ஒரு 3 அங்கலம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் கல்லுனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் இருக்குது. அந்த 10 டன் வயிட்டு 3 அங்கலத்தில் ஒட்டிக்கின்னு நிற்கிது. அதே நேரத்தில் குண்டு 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 குண்டாக செய்து வச்ச மாதிரி மலை ஃபுல்லாக கல்லாக இருக்குது. இது யாரால், மனுஷனால் செய்ய முடியுமா? சொல்லு. அப்போ இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் படைக்க முடியும். மண்ணுக்கு மேலே மலையாக இருக்குது, மண்ணுக்கு கீழவும் மலையாக இருக்குது. மலைக்கு மேலே தண்ணியாகவும் இருக்குது, கடலாகவும் இருக்குது, கடலுக்கு கீழே மலையாகவும் இருக்குது. இதை மனிதனால் கண்டுபிடிக்க முடியுமா? மனித அறிவுக்கு எட்டாதது ஞானம். அந்த ஞானத்தை அடையும் போது தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர ஞானத்தை அடையாத ஞானிகளை பேசுறதால உனக்கு ஒரு பயனும் கிடையாது, வீணாக தான் போவேன். நீ உன்னை பற்றி பேசுறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கணவன் மனைவி, யார் பெற்ற பொண்ணோ யார் பெற்ற புள்ளியோ 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்துருக்கிறோம். ஆனால் அந்த சேர்ந்தப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணணும். நம்ம 2 பேரும் யாரோ தெரியாது, ஆனால் இன்னைக்கு இணைஞ்சு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நம்ம பிரிஞ்சிட போகிறோம். ஆனால் அந்த பிரிவை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்ந்தால் துக்கம் இல்லை. இல்லைங்க, என் கணவன் கொடுத்தாங்க நான் போவேன், என் மனைவி கொடுத்தாங்க நான் போவேன், என் கணவனை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது, மனைவியை விட்டுட்டு என்னால் வாழ முடியாதுன்னா அவன் துக்கத்தை சுமக்க போகிறான்னு அதுக்கு அடிப்படைகள். அதனால் மற்றவங்க வாழறதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் சொன்னேன். எனக்கு 51 வருஷம் ஆச்சு கல்யாணம். என் மனைவி தலைகாணி மாதிரி கூட்டம் தெரியறது இல்லை.
ஆனால் நீங்கள் திரியுங்க, உங்களை யாரும் வானான்னா. ஐயா எனக்கு ஆசை இருக்கு, இல்லை உங்களை அப்படி கூட்டிட்டு போங்க சொல்லலை. உங்க மனைவிக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்தால் அவங்களோட இருந்துட்டு போட்டோம். ஏன்னா என்னுடைய பாதை வேறு, அவங்களுடைய பாதை வேறு. அவங்க பாதை அஞ்ஞான பாதை, என்னுடைய பாதை மெஞ்ஞான பாதை. எந்த இடத்துல நான் நிற்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாழணும். அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழணும். அவங்க ஆசைக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன், என்னுடைய செயலுக்கு அவங்க குறுக்க நிற்கக்கூடாது. குறுக்க நின்னா அவ்வே சொல்லுது, ஒத்து வராத மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போடான்னு. அது மாதிரி என்னுடைய செயலுக்கு ஒத்து வராத மனைவியை நான் இழந்துடுவேன், சேர்த்துக்க மாட்டேன். சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான் ஆசைங்க ஐயா. இது பிடிக்கிறதும் சந்தோஷம்ன்றது கூட தூக்கணும், மூட்டை தூக்கி திரியிற மாதிரி திரியிறது தான் சந்தோஷமா? அது இல்லைம்மா சந்தோஷம். மனசோட மனசு ஒத்து வாழறது தான் சந்தோஷம். ஒரே ஒரு நாள் இந்த இடத்துல உட்கார வச்சு பாருங்க, அவங்களோட சந்தோஷம் ரொம்ப இப்போ கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அவங்க இங்கே உட்கார வச்சுட்டு என்ன நான் அழிச்சிக்கின்னு போகணும்னு நிச்சயம் போட்டு வந்துக்கிற பொழுது அதனால அந்த வேலையெல்லாம் செய்யறதே இல்லை நான். ஏன்னா என்னுடைய முடிவு யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். இப்போ நான் பொண்டாட்டி இங்கே உட்கார வச்சேன்னா அந்த பில்டிங் ஏன் காட்டுறேன்னு என் பொண்டாட்டி கேட்பா, என் பேரில் எழுதியானுவா. எழுதலாமா? எல்லாமே பொண்டாட்டிக்கு உரிமை ஆயிடும். அப்புறம் எதுக்கு பொண்டாட்டிக்கு கொடுக்கணுமோ வார்த்தைகள், அதுக்கு தான் செல்லம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்தா இவன் உதவாதவன்னு அர்த்தம், இவன் அடிமையா இருக்கிறான்னு அர்த்தம். பொண்டாட்டியை சுமக்கிறான்னா இவன் கூலி தொழிலாளி ஆயிட்டான்னு அர்த்தம். பொண்டாட்டியாக தான் இருக்கணும் வீட்டில், புருஷனாக தான் இருக்கணும். பொண்டாட்டி செய்கிற வேலையை புருஷன் செய்யக்கூடாது, புருஷன் செய்கிற வேலையை பொண்டாட்டி செய்யக்கூடாது. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாயிரு, ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாயிரு, கணவனாண்ட போனால் நல்ல புருஷனாயிரு, குருவாண்ட போனால் நல்ல சீடனாயிரு. எந்த இடத்துல இருக்கிறையோ அங்கே அதுவாக இருக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் ஒன்றாக்கினா கெட்டு குட்டி சேவராக போயிடும். அதை நான் உருவாக்கிக்கிறது இல்லைம்மா, நீ உருவாக்கி.